கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கூட கர்த்தரோடு கூட பேச இருக்கிற ஒரு வேத வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்துக்களை திருப்போம். வேதத்தில் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 3வது அதிகாரத்தின் கடைசி வசனம், 4வது அதிகாரத்திலே முதல் வசனத்தின் வாசிப்போம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததையும் ஆவியானவரால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டதை இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களை துவங்கும் பொழுது யோவான் ஸ்நாபகனாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு யோர்தான் நதிக்கரை வருகிறார். வந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறணும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அங்கே சில காரியங்கள் நடக்கிறது. இப்போ வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த 3வது அதிகாரம் கடைசியில் முடிந்து 4வது அதிகாரம் துவங்கினதுக்கு இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே பிசாசு சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாருக்கு அதிகமான சோதனைகள் இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு மனிதனை தேவன் அதிகமாய் நேசிக்கிறாரோ அந்த மனிதனுக்கு நிச்சயமாய் சோதனைகள் இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனைகள் இருக்கும், ஆனால் நம்மள ஏமாத்திரும். பாருங்க, அவர் ஜெபிக்க தான் போனாரு, ஆனா வசனம் சொல்லுகிறது ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், சோதிக்க வண்ணமாக. பல நேரங்களில் தேவன் நமக்கு சில சோதனைகளை அனுமதிக்கிறார். எப்பவுமே தேவன் சோதனைகளை கொடுக்கிறவர் அல்ல, அவர் சோதனை படுத்துகிறவர் அல்ல. சோதனைகளை பிசாசு கொடுப்பதற்கு அனுமதிக்கிறார். சில நேரங்களில் இன்னைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலை இன்னைக்கு சோதனை நாட்களாக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாமை சோதித்தது போல் உங்களை சோதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அவர் சோதிக்கப்பட்டது போல நீங்கள் சோதிக்கப்படலாம். ஆனா யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு, எல்லாத்தையும் இழந்த பொழுது அவன் சோதிக்கப்படுகிற நாட்கள்ல யோபு 10 பிள்ளையும் செத்து போச்சு, கூட இருந்த எல்லா ஒட்டகம், ஆடு, மாடு, அவர் கையில இருந்த எல்லா பணங்கள், ஆஸ்திகள் செலவழிந்து போனது. கூட இருந்த மனைவி சொல்லிட்டு போனாங்க, பேசாம நீ செத்து போயிரியா, ஆண்டவர் தூசித்து ஜீவனை விட்டுட்டு போ, எதுக்கு நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க. ஆனாலும் யோபு சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னை சோதிக்கிறார், என்னை சோதித்த பின்பு நான் சுத்த புண்ணாய் விளங்குவேன். பல நேரங்களில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை சோதிக்க ஒப்பு கொடுத்தாலும், ஏன் சோதிக்க ஒப்பு கொடுக்கிறார்னா, அவரை நம்ம நம்புறதுனால மாத்திரமல்ல, என்ன அவர் ரொம்ப நம்புறார். ஏன்னா யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷன். அவனுக்கு அந்த சோதனை வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா கர்த்தர் அந்த யோபு நம்பினதுனால அந்த சோதனையின் மத்தியிலையும் கர்த்தருடைய நாமத்தை யோபு மகிமைப்படுத்தினார். இந்த தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உங்க சோதனை நாட்கள் இருக்கலாம், ஒருவேளை கடன்ல நிற்கிறது இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க ஆண்டவர் நோக்கி இன்னைக்கு கேள்வி கேட்க போறீங்களா, இல்ல ஆண்டவர் அனுமதித்த பாதைகள் நன்மைக்காக சொல்லி சந்தோஷம் ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா? அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு முடிவு செய்யுங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல சோதனைக்குள் அனுமதித்தது போல என்னையும் சில சோதனைக்குள் அனுமதிக்கிறாரு. அது பாடுகளுக்கு போவதற்காக, மகிமை பார்ப்பதற்காக. அந்த சந்தோஷத்தோடு கூட சோதனைகளை சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடன் பெரிய காரியங்கள் செய்வாராக. Have a blessed day. God bless you.